அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதியிசை கேட்போம். திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே என்கிற நாவலின் 6வது பகுதியை தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நகரத்தில் வெகு காலம் ஒரு பிரபல மருத்துவமனையில் பணிபுரிந்தவள் தான் நர்ஸ் கமலம். சமீபத்தில் வேலையிலிருந்து ஓய்வடைந்து புலியூருக்கு அருகில் இருந்த டவுனில் குடியேறிவிட்டவள். சுற்றுப்புறத்தில் இருந்த வைத்தியர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி பணக்கார வீட்டவர்களுக்கு மட்டும் பணிபுரிவதை ஏற்றுக்கொண்டிருந்தாள். நகரத்து மருத்துவமனையில் தலைமை நர்ஸாக தன் கீழ் வேலை பார்த்த பல சிறு பெண்களை அதட்டி மிரட்டி வேலை வாங்கிய பழக்கம் அவளை விட்டு இன்னும் போகவில்லை. தன் வயது, அனுபவம், திறமை மூன்றையும் முகாந்திரமாக கொண்டு வீட்டு எஜமானியிலிருந்து வேலைக்கார பெண் வரை அவள் அதட்டி பேசி வேலை வாங்குவது வழக்கம். அறைக்குள் நுழைந்து நோயாளியை கண்காணிக்கும் வேலையை மேற்கொண்டவுடன் அவள் தன் தர்பாரை ஆரம்பித்து விட்டாள். மரகதம்மாளின் இடுப்பிலே இன்னமும் பத்திரமாக தொங்கிக் கொண்டிருந்த சாவி கொத்தையும் கழுத்தில் கிடந்த சங்கிலி, கை வளையல்கள், காது கம்மல்கள் அனைத்தையும் கழற்றி ஒரு பக்கமாக வைத்தாள். கொஞ்ச நேரத்திலேயே மரகதம்மாள் குழற்றி அரற்றியதில் புரிந்து கொண்டு விட்டாள். வீட்டுக்கு வந்த மருமகளின் துரதிருஷ்டத்தின் விளைவாக தன் கையும் காலும் விழுந்து படுத்து விட்டதாக கிழவி நினைக்கிறாள். புது மனைவியுடன் பேச பிடிக்காதவன் போல பிள்ளை ஒதுங்கி நிற்கிறான். எஜமானிக்கு வேண்டாத மருமகள் என்பதால் வேலைக்காரர்களுக்கு ஏளனத்திற்கு இடமாக இருந்தாள் அந்த இளம்பெண். என்னம்மா அப்படி மலைச்சு நிக்கிற? இவங்களுக்கு ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்து மாற்றோட அணிவிக்கணும். ஒரு சின்ன அண்டாவில லேசான சூட்டில் தண்ணீரும் தொடைக்க 2 துண்டும் சோப்பு, மாற்று புடவை எல்லாம் சீக்கிரம் கொண்டு வாங்க. சாம்பவியை அதட்டினாள். மரகதம்மாள் தனக்கு மருமகளின் பணிவிடை தேவையில்லை என்பது பற்றி குழறிய போதும் கமலா அதட்டினாள். சும்மா இருங்கம்மா, நான் 2 வாரத்துக்கு தான் இங்க இருப்பேன். அதுவும் டாக்டர் வைத்தியலிங்கத்துக்காக இந்த உதவியை செய்யறேன். ஏற்கனவே நங்கன்பேட்டை வேதாச்சலம் மகளுக்கு பிரசவத காலத்துல உதவுவதற்கு வாக்கு கொடுத்திருக்கேன். எப்ப வழி எடுத்தாலும் நான் அங்க ஓடி போயிருவேன். நாள் முழுக்க உங்களை யாராச்சும் கவனிச்சுக்கணும். உங்க மருமகளை தவிர வேற யார்கிட்ட அந்த பொறுப்பை தர முடியும்? டாக்டர் கூட அப்படித்தான் சொல்லியிருக்கார் என்று கண்டிப்பாக பேசினாள். சாம்பவி அவள் கேட்ட பொருட்களுடன் விரைவில் வந்தாள். தோ பாரம்மா, இவங்கள உங்க ஒருத்தரே புரட்டி போட்டு ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்து உடைமாற்ற முடியாது. இப்ப நான் கூட உதவிக்கு எப்படி செய்யணும்னு காட்டி தர்றேன். பிறகு நீங்க வேலைக்காரி உதவியோட இந்த காரியத்தை செய்யணும் என்று கூறிவிட்டு நோயாளிக்கு எப்படி பணி செய்ய வேண்டும் என்று, என்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்றும், உணவை எப்படி கொடுக்க வேண்டும் என்றும் வகைப்படுத்தி போதித்தாள். இப்போ நோயாளிக்கு உணவு தரும் நேரத்துல நீராகாரம் தான் தரணும். என்னென்ன தரணும்னு எழுதி கொடுத்துட்டு போறேன். இப்போ சத்தியா ஹார்லிக்ஸ் கலந்துட்டு வந்து நான் சொல்றபடி கொடுங்கோ என்று கூறினாள். மாமியாரின் தலையை தூக்கி பிடித்துக் கொண்டு டம்ளரை வாங்கி வாயில் வைத்தபடி சிறுக சிறுக அதை புகட்டுவது எப்படி என்பதை சாம்பவி கற்றுக்கொண்டாள். அன்று முழுவதும் அவளுக்கு ஓய்வு இருக்கவில்லை. சமையல் கட்டிற்கும் மரகதம்மாளின் அறைக்கும் இடையே நடந்து அவள் உடல் அழுத்து போய்விட்டாள். மாலை பொழுது மங்கி இருட்டியதும் சாம்பவி குளியலறைக்குள் புகுந்து குளித்து மாற்றுச்சேலை அணிந்து கொண்டு பூஜை அறை விளக்கை ஏற்றினாள். சிறிது நேரம் மாமியார் படுத்திருந்த அறையில் நர்ஸ் சாப்பிட்டு விட்டு வரும் அளவுக்கு காவலாக உட்கார்ந்திருந்தாள். நோயாளி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னி ராத்திரி முழுவதும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க போய் உங்க காரியங்களை பார்க்கலாம் என்றபடி கண்களை சிமிட்டி கமலா மெல்லியதாக முறுவளித்தாள். வெகு நேரம் அதட்டி வேலை வாங்கி விட்டோமோ என்று கமலாவுக்கு கூட அவள் மேல் அனுதாபம் ஏற்பட்டிருந்தது. சாம்பவி வெளியே போகும் முன் மறுபடி கமலா கூப்பிட்டாள். உங்க அத்தையின் நகைகள், சாவி கொத்து எல்லாத்தையும் நடுவே இங்க வச்சு அம்மாவை பார்க்க வந்த உங்க கணவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதுகளை வாங்கி நீங்க இனி பத்திரமா வச்சுக்கிறது உங்க பொறுப்பு என்று எச்சரித்தாள். இரவு 9 மணிக்கு மேலாகியும் சமையல்காரரும் உதவியாளரும் சாப்பிடவில்லை. அலுப்பும் சலிப்புமாக சமையல்காரர் சமையற்கட்டை அளந்து கொண்டிருந்தார். நீங்கள்லாம் தூங்க போகலாம், மீதி காரியத்தை நான் பாத்துக்கிறேன் என்ற போது அவர் முகம் சுருங்கி போனது. எஜமான் சாப்பிடாம மாடியில படுத்துட்டு இருக்காரு. நாங்க எப்ப சாப்பிடுறது, எப்ப தூங்க போறது என்று குரலில் காரம் துணிக்க கேட்டார். சாம்பவி பரபரப்புடன் மாடியேறி மெல்ல பார்த்திபனின் படுக்கை அறை கதவை திறந்து எட்டி பார்த்தாள். உச்சியிலிருந்து தொங்கிய அலங்கார விளக்கு பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தது. மரகதம்மாள் அவர்கள் இருவருக்கும் உபயோகிக்க வாங்கி போட்டிருந்த அந்த பெரிய கட்டிலின் மெத்தை மீது வேலைக்காரி போட்டிருந்த நீல வண்ண விரிப்பின் மீது
ஒரு கழித்தபடி ஒரு பக்கம் பார்த்திபன் உறங்கிக் கொண்டிருந்தான். சில நாட்கள் எனக்கு கடையிலும் வெளியிலும் பல வேலைகள் கவனிக்க இருக்கும். இரவு 8 மணிக்கு மேல் தாண்டிவிட்டால் நான் சாப்பிடாது பால் மட்டுமே குடித்துவிட்டு உறங்குவது பழக்கம். அவன் தன் பழக்க வழக்கங்களை பற்றி விரிவாக கடிதத்தில் எழுதியிருந்ததை படித்த நினைவு வரவே அவள் வேகமாக கீழே வந்தாள். ஐயா இதுக்கு மேல சாப்பிடுறதில்லன்னு உங்களுக்கு தான் தெரியுமே, பரவாயில்ல, நான் அவரை கவனிச்சுக்கிறேன், நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்க போலாம், மீதி காரியங்களை நான் பாத்துக்கிறேன் என்று உத்தரவிட்டாள். அடுப்பை பற்ற வைத்து பாலை காய்ச்சி ஆற்றி சர்க்கரை போட்டு கலக்கி ஒரு வெள்ளிச்சம்பில் ஊற்றி டம்ளருடன் எடுத்துக்கொண்டாள். கணவனை தனிமையில் சந்திக்கப் போகிறாள் என்ற காரணத்திற்காக அவள் விசேஷ அலங்காரமோ ஒப்பனையோ செய்து கொள்ளவில்லை. வீட்டின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தான் அன்றாடமாக உடுத்தும் ஒரு சாதாரண நூல் சேலையுடன் வாரி முடித்த கொண்டையில் பூஜை அறையில் படங்களுக்கு போட்டு மீதமான துளியளவு மல்லிகைச் சரமும் நெற்றியிலே பளிச்சென்ற குங்குமம் பொட்டுமாகத்தான் மாடியில் இருந்த பார்த்திபனின் அறைக்குள் அவள் நுழைந்தாள். காலடி ஓசை கேட்டதும் புரண்டு படுத்தவன் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். கையில் வெள்ளிச்செம்புடன் எளிய அலங்காரத்திலும் அழகு பொம்மையாக தன் அறைக்குள் வந்து நின்றவளைக் கண்டு அவன் மனம் படபடத்தது. கீழே தன் அறையில் பாரிச நோயுடன் படுத்து கிடக்கும் தாயின் நினைவு நெஞ்சை அடைக்க அவன் முகம் இறுகி போனான். கதவை சாத்தி தாளிட்டு அவள் படுக்கையை நெருங்கிய போது அவன் விருட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். இதன் அர்த்தம் என்னவாம்? கடுமை துணித்த குரலில் கேட்டான் அவன். முகம் சிவந்து அவமானத்திலே குறுகி போனாள் சாம்பவி. கனிவான பார்த்திபனின் கண்களில் தெரிந்த கடுமை அவளை பயமுறுத்தியது. கையில் பிடித்திருந்த பால் சம்பை தவற விட்டு விடுவாள் போன்று ஒரு நடுக்கத்தில் அவனை பார்த்து மிரண்டபடி நின்றாள். கீழே என் தாய் பேசக்கூட முடியாத நிலையில் படுத்து கிடக்கும்போது இங்கே நான் பால் குடித்து அவன் முடிக்கும் முன் அவள் அவமானத்தில் ஒடுங்கி போனாள். அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத பேதையல்லவே அவள். நெஞ்சு தீவிரமாக துடித்தது. அவளை புக்கம் அனுப்பும்போது அவளை பெற்ற தாய் காதோடு கடைசியாக சொன்ன சில புத்திமதிகள் உண்மையாகிவிட்டதே. பெரிய பணக்காரனுக்கு வாழ்க்கப்பட்டுட்டோன்னு மயங்கி போயிடாத. பார்த்திபன் பார்க்க சாது போல இருக்கான். முதல் சில நாட்களுக்கு பழக இனியவனாக இருக்கான்னு கணிப்பு செஞ்சிடாத. பெண்கள் மனம் கடல் ஆழத்தை விட அதிகம்னு ஆண்கள் அடிக்கடி சொல்ற பழக்கம். ஆனா அவங்க மனம் அதுக்கு மேல ஒரு படி ஆழமானது. பார்த்திபன் தன் பரம்பரை பணக்காரத்தனத்தை திடீரென்று மூஞ்சியில் தூக்கி போட்டால் நீ கலங்க கூடாது. பணக்காரவங்க கிட்ட பழகும் போது பாம்பு கிட்ட பழகிறத விட ஜாக்கிரதையாவும் பத்திரமாவும் நடந்துக்கணும். அம்மா சொன்ன அத்தனையும் உண்மையாகி விட்டதே. அவளது பெற்றோர்கள் பெரியம்மாவுடன் மரகதத்தை பார்த்து போக வந்தபோது அவன் நடந்து கொண்ட விதம் அவனை அடையாளம் காட்டிவிட்டதே. அப்படி உட்கார், உன்கிட்ட பேசணும். அருகில் கிடந்த ஒரு இருக்கையை காட்டினான். பிள்ளையார் கோயில் அருகே தேனாக குழைந்த குரல் இப்படி மாறிவிட்டது. காதல் கல்யாணம்தான் என்றாலும் ஒருவரை ஒருவர் சில நாட்களிலா புரிந்து கொண்டு விட முடியும்? அவளது பெற்றோரின் திருமணம் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்டது. அவள் தாய் தன் கணவருடன் 25 வருஷங்கள் வாழ்ந்து விட்டிருக்கிறவள்தான். அப்படியும் அவள் அடிக்கடி அழுத்துக் கொள்வாள். இந்த மனுஷன் போக்க எனக்கு புரிஞ்சாத்தானே, ஒரு நாளைக்கு ஒரு விதமா பேசுறாரே. அத்தனை ஆண்டுகளுக்கு பின் தன் கணவரை அம்மா பூரணமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு சில தினங்களே உணர்வினால் ஈர்க்கப்பட்டு திருமணத்தால் ஒன்றுவிட்ட அவளுக்கு பார்த்திபனை பூரணமாக அறிந்து கொள்ள எப்படி சாத்தியப்படும்? கையில் இருந்த பால் சம்பை அருகில் கிடந்த முக்காலியின் மீது வைத்தாள். நீங்க பேசும் முன் நான் கொஞ்சம் பேசலாமா? மெல்லிய குரலில் கேட்டாள். தாராளமாக பேசலாம், தலையை அசைத்தான் பார்த்திபன். நீங்க பகல் சாப்பாட்டை கூட சரியா சாப்பிடலன்னு சமையல்காரர் சொன்னாரு. கூட இருந்து கவனிச்சு பரிமாற நான் அருகில இருக்க முடியல. அத்தைக்கு பணி செய்ய கற்றுக் கொடுக்க நர்ஸ் என்னை அடிக்கடி அறைக்கு கூப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. அதனால உங்களுக்கு சாப்பாடு பரிமாறும் கடமையை கூட என்னால செய்ய முடியல, மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வந்தா நீங்க இரவு உணவு சாப்பிடுறதில்ல, வெறும் பால் தான் குடிப்பீங்கன்னு கடிதத்துல உங்க பழக்க வழக்கங்கள் சிலத சொல்லி இருந்ததுனால கொஞ்சம் பாலை எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு நேரத்துக்கு உணவு படைக்கிறதும் என் கடமைகளை ஒண்ணுதான்னு வந்தேன். அத்தை நோயாளியே கீழே கிடக்கும் போது என் மனசுல வேற எந்த எண்ணம் ஏதாவது தோணுமா? நான் அப்படிப்பட்டது ஒரு மிருகமும் இல்ல. மேலே பேச முடியாது. துக்கத்தில் நாக்கு தடுமாற கண்களில் நீர் புரள அவள் தரையை பார்த்தாள். அம்மா என்னை தனியா பார்த்து பேசிய போது என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? மௌனமாக தலையை நிமிர்த்தி அவனை ஊடுருவி பார்த்தாள் சாம்பவி. உன் விருப்பத்துக்கு நான் விட்டு கொடுத்ததால இந்த பெண்ணை நீ கல்யாணம் செஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இவ வந்ததுமே என்ன நடந்திருக்கு பாத்தியா பார்த்திபா? நான் உயிரோட மறுபடியும் எழுந்து நடமாடினால் இவளை மனைவியா வச்சு வாழு. இப்படியே நான் போயிட்டா உனக்கு இவள் வேண்டாம். உன் வாழ்வில் இருந்து இவளை ஒதுக்கிவிடு. இவள் ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்கு. அது என்
வேண்டுகோள். இப்ப நீ என் விருப்பத்துக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா கேட்டுக்கிட்டாங்க. கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டாள். நெஞ்சை இடித்த துயரத்தை விழுங்கிக் கொண்டு சாம்பவி துணிவாக பேசினாள். இந்த ஜாதக சங்கதியெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நான் நம்பல. என் தாயின் இந்த வேண்டுகோளை நான் ஒதுக்க முடியாத குழப்பம். அத்தைக்கு இப்படி திடீர்னு உடம்பு முடியாம போன போதே நானும் என் மனசுல ஒரு தீர்மானம் செய்துக்கிட்டேன். அத ஒரு விரதம்னு கூட சொல்லலாம். அத்தை எழுந்து முன் போல நடமாடுற வரைக்கும் நானும் பேரளவுல தான் உங்களுக்கு மனைவியா இந்த வீட்டுல என் கடமைகளை செஞ்சுட்டு வருவேன்னு ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அப்படியே நினைக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்க சொன்னபடி உடம்பு குணமாகாது ஏதாவது நேர்ந்தால் நான் என் பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு சம்மதிக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்க சட்டப்படி செய்துக்கிறத செஞ்சுக்கலாம். இந்த பாலை நீங்க இப்ப குடிச்சிட்டு தூங்குங்க என்று சொல்லிவிட்டு எழுந்தாள். இன்னொரு வேண்டுகோள். நர்ஸ் உங்ககிட்ட கொடுத்த நகைகளை நீங்க அவங்க பீரோல பத்திரமா பூட்டி வச்சிருப்பீங்க. அந்த பீரோ சாவியை எடுத்துக்கிட்டு எனக்கு வீட்டு சாவி கொத்த கொடுத்தா உபகாரமா இருக்கும். வீட்டை நிர்வகிக்க அது தேவைப்படுது. வேலைக்காரர்களுக்கு எழுப்பம் இல்லாமல் இருக்கவும் அது எனக்கு இப்ப ரொம்ப அவசியம். அவன் எடுத்து முக்காலி மீது வைத்த சாவி கொத்தை இடையில் செருகிக் கொண்டு கீழே இறங்கி வந்தவள் முன்னறையில் இருட்டில் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டதும் தாங்க முடியாமல் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அவள் கண்ட கனவின் முடிவு இதுதானா என்று எண்ணி வெகுநேரம் அவள் அழுது கொண்டிருந்தாள். மறுநாள் காலை எல்லோருக்கும் முன் சாம்பவி எழுந்து குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு தயாராகி விட்டிருந்தாள். பூஜை அறை குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு தோட்டத்திலிருந்து சில பூக்களை தானே கிள்ளி எடுத்து வந்து தெய்வ படங்களுக்கு சூட்டிவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள். இட்லி அவித்து இறக்கி அவள் சட்னி தயாரிக்க முற்பட்ட போதுதான் சமையற்காரர் உள்ளே வந்தார். சுத்தமான புடவையில் நெற்றியில் குங்குமம் பளிச்சிட அதன் கீழ் திருநீற்று கீற்றுடன் இடுப்பில் சாவி கொத்துடனுமாக அவளை கண்டதும் அவரது போக்கு மாறிவிட்டது. இனி இவள்தான் இந்த வீட்டின் எஜமானி என்ற எண்ணம் உதயமானதும் அவர் தோள் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு பற்கள் தெரிய வணக்கம் தெரிவித்தார். அம்மா, நேத்தே சொல்லியிருந்தா நானும் சின்ன பையனும் சீக்கிரமே எழுந்து சமையக்கட்டுக்கு வந்திருப்போமே. வேண்டாம், நீங்க எதுக்கு சட்னி அரைக்கணும்? சமையல் வேலையை கவனிக்க நான் இருக்கும்போது என்று கும்பிட்டு குழைந்தார். பதவி என்பதற்கு பணத்தை விட அதிக பலம் இருக்கிறதே என்று உள்ளுக்குள் புன்னகைத்தபடி அவள் தன் மாமியாருக்கு மட்டும்தான் தன் கையால் ஜவ்வரிசி கஞ்சியை தயார் செய்துவிட்டு வெளியே வந்தாள். என்னம்மா எஜமானியம்மா, காஃபி பலகாரம் ஏதாச்சும் கிடைக்குமா? விடியற் காலையிலேயே வயிற்றுக்கு ஏதாச்சும் போடாட்டா எனக்கு வேலையே ஓடாது. நோயாளி இன்னும் தூங்கிட்டு இருக்கிறதுனால ஸ்பாஞ்ச் பாத்து ஆகாரம் இதெல்லாம் கொஞ்சம் மெதுவா கொடுக்கலாம். அதுக்குள்ள உன் காரியங்களை முடிச்சிட்டு அந்த அறைக்கு வரலாம் என்றாள் கமலம். முதல் நாளை விட அவளது அதிகார குரலில் கடுமை மறைந்திருந்தது. பளிச்சென்று தன் முன் நின்ற அந்த பெண்ணும் மாமியாருக்கு ஏற்பட்ட நோயின் கடுமையை எண்ணி அதிர்ந்து போயிருக்கிறாள் பாவம் என்ற கருணையும் சிறிதளவு அவளது மனதில் ஏற்பட்டிருந்தது. சாம்பவி, நீயும் காஃபி பலகாரம் சாப்பிட்டுட்ட பின்னாடி வந்து எனக்கு உதவலாம். முதல்ல என்ன கவனி, பிறகு உன் கணவரை கவனி, பிறகு மத்ததெல்லாம் என்று முறுவளித்தாள். நர்ஸ் கமலாவுக்கு காஃபி பலகாரம் தந்து உபசரித்து அவளை அறைக்குள் அனுப்பிவிட்டு பீங்கான் கெட்டிலில் காஃபியை நிரப்பி கோப்பையுடன் தட்டில் வைத்து காலை நாளேட்டையும் கூட எடுத்துக்கொண்டு மாடிப்பக்கம் சென்றாள். குளித்து முடித்துவிட்டு வெளியே செல்ல உடுத்தி கொண்டு தன் அறையின் முன்னால் கிடந்ததொரு சோஃபாவில் சிந்தனையில் மூழ்கியவனாக அமர்ந்திருந்தான் பார்த்திபன். ஸ்டீல் டம்ளரில் அம்மா காஃபியை அனுப்பி வைப்பாங்க. தொட்டா கைய சுடும், எனக்கு பிடிக்காது. அழகான சைனா காப்பி கெட்டில் கோப்பைகளை வாங்கி அலமாரியில அடுக்கி வச்சிருக்கேன். அவைகளெல்லாம் உபயோகிக்காது அம்மா ஊறுகாய் போடுறாங்க. நீ வந்த பிறகாவது அவைகள் உபயோகப்படும் என்று நம்புகிறேன். கடிதம் ஒன்றில் அவன் எழுதியிருந்தது அவளின் நினைவுக்கு வந்தது. அலமாரியில் இருந்த பீங்கான் கெட்டில் கோப்பையை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி அவனது விருப்பப்படி காஃபியை எடுத்து வந்திருந்தாள். சுமந்து வந்த தட்டை காஃபி மேஜை மீது வைத்த போது ஏற்பட்ட சிறு ஓசையில் பார்த்திபன் விழித்துக் கொண்டான். அவளது முகத்தை கப்பி நின்ற சோகம் அவன் மனதை என்னவோ செய்தது. பிடிவாதம் செய்து மணந்து கொண்ட இவளிடம் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டது தவறோ? ஆனாலும் முன்கு பின் முரணாக நடந்து கொள்ள முடியாதே. பீங்கான் கோப்பையில் தேவையான காப்பியை விட்டு அவனிடம் எடுத்து நீட்டிய போது அந்த தங்க கரத்தை சேர்த்து பிடிக்க அவனது மனம் துடித்தது. சாம்பவி, உன் மேல எனக்கு அதே காதல் தான், அதே ஆசைதான். நோயாளி அம்மாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் மனசையும் கட்டி போட்டு வச்சிருக்கேன். சாம்பவி, என்ன நீ நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டா. இப்போ நேத்து நான் நடந்து கொண்டது ரொம்பவும் தப்பு என்று சொல்ல ஆவலாகத்தான் இருந்தது. மௌனமாக கோப்பையை வாங்கி கொண்டான். பத்திரிகையை படித்து முடிச்சதும் நீங்க கீழே வரலாம். அத்தை இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க வெளியில போறதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போலாம். அதுக்குள்ள அவங்களுக்கு ஆகாரம் மருந்து எல்லாம் நானும் அந்த நர்ஸ் அம்மாவும் கொடுத்து முடிச்சிருவோம்.
அத்தைக்கு இன்னென்ன நாளுக்கு இன்னென்ன விதமான பலகாரம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியுன்றதுனால இன்னைக்கு இட்லி சுட்டு வச்சிருக்கேன். ராத்திரி நீ நல்லா தூங்குனியா என்று கேட்க வேண்டும் போல் எழுந்த கேள்வியை விழுங்கிக் கொண்டான். அதற்கு மேல் அவள் அங்கே நிற்கவில்லை. காலி செய்து அவன் தட்டில் வைத்த கோப்பையை எடுத்துக்கொண்டு அவள் தட்டுடன் கீழே இறங்கி போனாள். கடிதத்தில் தான் குறிப்பிட்ட எல்லா விஷயங்களையும் அவள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாளே. ஒரு தடவை எனக்கு சொன்னா போறோம், அதை அப்படியே மனசுக்குள்ள பொதித்து வச்சுக்குவேன் என்று அவள் எழுதியிருந்தாளே. அவன் தன் பழக்க வழக்கங்களில் குறிப்பிட்டிருந்த எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கிறாளே. அம்மாவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, அவர்களது பழக்க வழக்கங்கள் சிலவற்றை கடிதத்தில் குறிப்பிட்டதை கூட அவள் மறக்கவில்லையே. காஃபி பலகாரம் சாப்பிட்ட அவன் சிறிது நேரம் பொறுத்து கீழே இறங்கி வந்தான். அதற்குள் அவளும் நர்ஸ் கமலமும் மரகதத்திற்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து முடித்து விட்டிருந்தனர். பிள்ளை வந்து தன்னை பார்த்தபோது மரகதம் கலங்கி கண் கலங்க அவனை பார்த்தாள். இந்த துக்குரியை கட்டிக்காது வேற யாரையாவது கட்டி கொண்டிருந்தா எனக்கு இந்த நோய் வந்திருக்காதுடா. ராத்திரி 2 வாட்டி கண்ணை முழிச்சு பார்த்தேன், இவ இந்த பெஞ்சில தான் படுத்துக்கிட்டு இருந்தா என்று குமுறி விட்டு மகனை திரும்பவும் உறுத்து பார்த்தாள். சாம்பவி மீது அம்மாவுக்கு இருந்த வெறுப்பு இன்னமும் கூடிவிட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் பார்த்திபன். அவன் மனம் வேதனைப்பட்டது. நோயாளியாகிவிட்ட தன் தாயின் மீதும் அவனுக்கு அனுதாபம் பொங்கி வந்தது. அதே சமயம் இயற்கையாக வந்த இந்த நோய்க்கு அவள்தான் பொறுப்பு என்பது போல் தன் தாயால் வெறுக்கப்பட்ட சாம்பவியின் மீதும் அவனுக்கு அனுதாபம் ஏற்பட்டது. இக்கட்டான சூழ்நிலை. அம்மா, நீங்க சொன்னபடிதான் நான் நடந்துட்டு இருக்கேன், நடப்பேன், போதுமா? சாம்பவி பெயரளவில் தான் என்னோட மனைவி என்று கூறிவிட்டு மேலே பேச முடியாமல் கோபமும் அவமானமுமாக வெளியே வந்தான். சாப்பாட்டறையில் சாம்பவி அவனுக்காக காத்து கொண்டு நின்றாள். வெள்ளித்தட்டில் இட்லிகளை பரிமாறி சாம்பாரை அவைகள் மீது ஊற்றி நெய் சிறிது வார்த்துவிட்டு மௌனமாக நின்றாள். தலையை குனிந்தபடி அவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு மறுபடியும் சிறிதளவு காஃபியை குடித்துவிட்டு கை கழுவ பீங்கான் அருகிலே வந்தபோது சாம்பவி கை துடைக்க துவாலையுடன் தயாராகி நின்றாள். ஓடி ஓடி அவனது தாய் அவனுக்கு உதவி செய்திருக்கிறாள். அந்த வேலைகளை இப்போது சாம்பவி ஏற்றுக்கொண்டு விட்டிருக்கிறாள். முகம் கொடுத்து சரியாக பேசாத கணவனுக்கு இத்தனை பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்பது இந்த பெண்ணின் தலைவிதியா? படித்தவள், உங்க பணமும் ஆச்சு நீங்களும் ஆச்சு என்று உதறிவிட்டு பிறந்த வீட்டிற்கு உடனடியாக அவள் திரும்பிவிட முடியும். தாயாரின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தாரத்தை அவமதிக்கும் அவனுக்கும் ஒரு ஆண்மகனானி என்று கேட்டுவிட்டு அவனை நிலைகுலைய செய்ய முடியும். இந்த பிடி சோற்றைத்தானே என்னால் உழைத்து சம்பாதித்துக் கொள்ள முடியும். கிராமத்தில் தான் வாழா வெட்டி என்று பயப்பட வேணும். அக்கம் பக்கத்தாரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள விரும்பாத பட்டணத்தில் திரும்பி போய் வாழ எனக்கு எந்த பயமும் இல்லை. ஒரு வேலையை தேடிக்கொள்வேன் என்று சவால் விட முடியும். ஆனாலும் எத்தனை பொறுமையாக இருக்கிறாள். இவளிடம் கடுமையாக நடந்து கொண்டது ரொம்பவும் தவறு. துவாலையை வாங்கி கைகளையும் வாயையும் துடைத்துக் கொண்டு திரும்பினான். தமிழ் நாளேடுகள், வாராந்திர ஏடுகளையெல்லாம் முன்னரையில் அடுக்கி வச்சிருக்கேன் என்று கூறிவிட்டு சாம்பவி துவாலையை ஆணியில் மாட்டிவிட்டு மாமியாரின் அறைக்குள் வந்தாள். கொஞ்சம் இவங்களை பார்த்துட்டு இங்கே நில்லுங்க, சமையல்காரர்கிட்ட இவங்களோட ஆகார திட்டத்தை விவரமா சொல்லிட்டு வந்தர்றேன் என்று கமலம் வெளியேறிவிட்டாள். கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டிருந்த மரகதத்தை பார்த்தபடி தனியே அந்த அறைக்குள் நிற்க சாம்பவிக்கு பயமாக இருந்தது. நோயாளி என்ற நிலையிலும் மாமியாரின் முகத்தில் வழிந்த வெறுப்பு அவள் உள்ளத்தில் பெரும் திகிலை உண்டாக்கியது. தன் ஆசை மகனை காதலால் கவர்ந்து கல்யாணம் செய்து கொண்டு விட்டதை மரகதம் மன்னிக்கவே மாட்டாங்களா? இப்படி வா என்று குளறியபடி உத்தரவிட்ட மாமியாரின் அருகே பதைக்கும் நெஞ்சத்தோடு மெல்ல மெல்ல வந்து நின்றாள் மரகதம். கையும் காலும் விழுந்து கிடக்கிறேன்னா ஒரு நகையை கூட இல்லாம என் உடம்புல இருந்து எல்லாத்தையும் உருவி வச்சுட்டாங்க. உனக்கு அந்த வைரப்பதக்கம் தேவையா? நகை நட்டோட விதவிதமா அலங்காரம் செஞ்சுக்கிட்டு என் மகனை மயக்கிறதுக்கா? மாமியார் சாக கிடக்குறாங்களேன்னு கவலை இல்லாம சிங்காரமா அதை பூட்டிக்கிட்டு நிக்கிறிய, வெக்கமா இல்ல? கோபத்தோடு கேட்டுவிட்டு தன் இடுப்பில் தொங்கிய சாவி அவள் இடுப்பில் ஏறி விட்டிருப்பதை ஆத்திரத்தோடு பார்த்தாள் மரகதம். அப்பொழுதுதான் சாம்பவிக்கு நினைவுக்கு வந்தது. முதல் நாள் ஏற்பட்ட அந்த அமர்க்களத்தில் அவள் மனம் கசந்து போய் தான் உடுத்த இருந்த பட்டுச்சேலை, அணிந்திருந்த நகைகள், காதில் ஒளியிட்ட வைரக்கம்மல் அத்தனையையும் கலற்றி வைத்து விட்டிருந்தாள். தன் பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்த நூல் சேலையைத்தான் உடுத்தியிருந்தாள். என்னுடைய கல்யாண பரிசு என்று நான் உனக்காக பொன் சரட்டில் கோர்த்த வைரப்பதக்கத்தை வாங்கி வைத்திருக்கிறேன். என் உழைப்பால் சேகரித்த பணத்தில் வாங்கியது. அதை நீ எப்பொழுதும் அணிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்று பார்த்திபன் எழுதியிருந்த கடிதத்தின்படி அவள் அதை மட்டும் கலற்றவில்லை. மாமியாரின் கண்களில் இப்போது அது உறுத்துகிறது.
கணவனது வேண்டுகோளை ஏற்பதா, மாமியாரின் உத்தரவின்படி நடப்பதா? உதட்டை அழுத்தமாக கடித்துக் கொண்டாள். அத்தை, மறந்துட்டேன், இதையும் நான் கழட்டி வச்சிடுறேன். உங்க உடம்பு குணமாகிற வரைக்கும் நான் உங்களோட இதே அறையில தான் தூங்குவேன். ஏன்னா நர்ஸ் கமலம் இன்னும் சில நாள்ல போயிருவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் உங்களை கவனிச்சுக்கணும். என் தலை எழுத்து, நீ வந்து எனக்கு சோறு போடணும்னு இருந்திருக்கு, வெறுப்புடன் கூறிவிட்டு பார்க்க பிடிக்காதவள் போல கண்களை மூடிக்கொண்டாள். சாம்பவி தன் துயரத்தை விழுங்கிக் கொண்டு வெளியே வந்தாள். பார்த்திபன் வெளியே கிளம்ப ஆயத்தமாக பாதணிகளை திணித்துக் கொள்வதை கவனித்தாள். நீங்க வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி அத்தை கிட்ட சொல்லிட்டு போறது நல்லதில்லையா? அவங்க அறைக்குள்ள செருப்பு காலோட போறதும் சரியில்லையே என்று ஞாபகப்படுத்தினாள். தாயை பார்த்துவிட்டு விடை பெற்று கொண்டு வந்து வெளியே வந்தான் பார்த்திபன். சாம்பவியிடம் சொல்லிக் கொண்டு போக ஆசையாகத்தான் இருந்தது. பேச வாயின்றி மௌனமாக அவளை பார்த்துவிட்டு வாசிக்காது அவன் விட்டு போன நாளேடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். போகும்போது நான் குறுக்க பேசுறேங்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்சா நாளைக்கு வீட்டுல உள்ள நகைகளை எடுத்துட்டு போய் வங்கி பாதுகாப்பு பெட்டியில வச்சிடுறது நல்லது. நிமிர்ந்து பார்த்தான். கழுத்தில் அந்த சரட்டை காணவில்லை. அத்தைக்கு விருப்பம் இல்லாததுனால அந்த சரட்டை கழட்டி வச்சிட்டேன். அதையும் சேர்த்து பாதுகாப்பு பெட்டியில வச்சிடுங்க. 10 மணிக்கு நீங்க சாப்பிட விரும்பும் தேநீர் பிளாஸ்க்ல இருக்கு, அதையும் வேலையால் கொண்டு வந்து கொடுப்பான். அவன் விடை பெறுமுன் அவள் விடை கொடுத்தாள். அவனது தேவைகளை பொறுமையோடு கவனித்து முகம் கோணாது அனுப்பி வைக்கும் இத்தனை ஒரு நல்ல பெண்ணை அவன் தன் வாழ்விலிருந்து ஒதுக்குவது முறையா, நியாயமா? குற்ற உணர்வுடன் வெளியேறினான். எழுத்தாளர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே என்கிற நாவலின் 6வது பாகத்தை தான் நீங்க இப்போ கேட்டீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.